இன்றைய நிலவரத்தின்படி ஈரோடு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழு கட்டுப்பாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுயாட்சி வேட்பாளருடைய மனுக்களில் பல குறைபாடுகள் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுடைய அழுத்தத்தினாலும் அதிகாரிகளுடைய அழுத்தத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு நாங்கள் நிராகரிக்க அதிகாரியிடம் சொல்லியும் அதை ஏற்கவில்லை. அவர்களுடைய மனுகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாக 15 சுயாட்சி வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. 46 வேட்பாளர்களில் 10 வேட்பாளர்கள் அவர்கள் திமுகவுக்கு சாதகமாகவே செயல்படுகிறார்கள். ஆக மொத்தம் 25 வேட்பாளர்கள். இவ்வளவு வேட்பாளர்களை களமிறக்கியதற்கு தொடர் காரணமாக இருப்பது என்னவென்றால், ஈரோடு இடைத்தேர்தலில் பூத்தில் உட்கார வைத்து இறுதி காலகட்டத்தில் அவர்கள் மட்டுமே 60க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்களை வைத்து இந்த அனைத்து பதிவு பண்ணாத வாக்காளர்களை எல்லாம் வாக்கை செலுத்தி அதிகப்படியான வாக்கு செலுத்தியதாக கணக்கு காட்டி அதிகப்படியான வாக்கில் வெற்றி பெற்றதாக நினைப்பதற்காக 25 வேட்பாளர்களை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது.